ஊர் சுற்றலாம் வாங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 ஸ்பெஷல் கேரக்டர். ஊர் சுற்றும்போது நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணுவோம் ஒரு சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது. அவங்க 2 பேரை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது ஒரு குறத்தி மகள். அவள் வந்து நிறைய ஷோல்டரில் கிளிப்ஸு, அப்புறம் பொட்டு பேக்கெட்டு, பின்னு யூஸ்வலாக அவங்க விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் மணி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பார்க்குறத அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கள. அப்போ அவங்க கேட்டாங்க எதாவது வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க காசு இல்லைன்னா பரவாயில்லம்மா நீங்கள் ஃபோன் காசில் போடுங்க அப்படின்னாங்க. அந்த ஃபோன்பேவை அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் அதை பார்த்துட்டு தான் நான் ஒன்று ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கழுத்தில் அந்த ஃபோன்பேவோட இது மாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் உனக்கு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயின் சவுண்டில் அவங்க பேசினதை நான் ரெக்கார்ட் பண்ணாலும் சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைம்மா நான் நிறைய பேர் வேலைக்கு ரொம்ப அவசரத்தில் வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வராமல் வருவாங்க, வெறும் சீசன் மட்டும் வச்சுட்டு. சில பேர் வந்து நிறைய காசு எடுத்து போடாமல் வந்திருப்பாங்க. இல்லை அன்றைக்கி அவங்களுக்கு தேவை ஏதாவது பொட்டு பேக்கெட்டோ இல்லை கிளிப்ஸோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக தேவைப்படும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு இதை நம்ம ஃபோன்பே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஃபோன் காசு வச்சுக்கணும்னு அதனால் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 5 ரூபாயில் வாங்கினாலும் இதில் பே பண்ண வைப்பேன், 50 ரூபானாலும் பே பண்ண வைப்பேன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி, அந்த உழைப்போடு சேர்ந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற விதம் அதை பார்த்து பிரமிச்சு போனேன். ரியல் சிங்கப்பெண் 1 இவங்க தான். கிரேட் சல்யூட் டு ஹர். 2வது நம்ம பார்க்குறது ஒரு லேடி பூ கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு செட்டப் ஒன்று வச்சுட்டு அதில் பூ விற்றுட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கு போய் யூஸ்வலாக ஒரு கஸ்டமர்ஸ் 10 பேர் வச்சுட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அது தவிர ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் வெளியில் எங்கே அதாவது இருந்தால் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி வேணும்னா சொல்லுங்கம்மா நான் இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் அந்த வீடியோ எடுக்கலை, ஏன்னா பூ கட்டிகிட்டே இருந்தாங்க, அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஏறும்போது கட்ட ஆரம்பிச்சது, இறங்கும்போது கிட்டத்தட்ட அவங்க மேபி ஒரு 10 முழம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்போ கட்டினது மட்டும். அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப மனசுக்கு பிடிச்சி செய்கிறம்மா, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வருமானம்னு வருது, ப்ளஸ் ஆத்ம திருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 பெண்களை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு அவங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரையும் சிங்கப்பெண்கள்னு சொன்னேன். ஸோ நான் போனேன் அந்த ஊர் சுற்றலாம் வாங்க அதுக்காக எடுத்த வீடியோஸில் ரொம்ப அட்மையர் பண்ணி பிரமிச்சு எடுத்த வீடியோ இது, இந்த 2 சிங்கப்பெண்கள். நன்றி. அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. அழகாக இருக்குது.